வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்க பீட்டர். தாட் ஃபார் த டே: சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா வளவலன்னு பேசிட்டே இருப்போம். ஏதாவது பேசணுன்னே நம்ம நிறைய நேரத்தில் பேசுவோம். ஆனால் அநேக நேரத்தில் என்ன ஆகும்னா, நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய நேரத்தில் நம்மளை அறியாமலே நான் நிறைய பொய்கள் சொல்ல வேண்டியது வரும். அது ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு போய் முடியும். அதனால புத்திசாலித்தனமாக நம்ம என்ன பண்ணணும்னா, தேவையான வார்த்தைகள் மட்டும் நம்ம வாயிலிருந்து வந்தால் போதும். நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்கள்மானது. அதனால முத்துக்களை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேவையான வார்த்தைகளை மட்டும் நம்ம பேசணும்னா மற்றவங்க நம்மளை புத்திமானு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம குக்கிங்ல என்ன பார்க்க போறோம்னா, அருமையான ரசம். 3 டைப் ஆஃப் ரசம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரசம் நம்ம டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா டைஜஷனுக்கு அது ரொம்ப உதவும். அதே மாதிரி நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்தோம்னா அந்த டைமில் மிளகு நிறைய சேர்த்து நம்ம ரசம் வச்சு சாப்பிடும்போது, சளிலாம் இருக்கும்போது அது சளியை ஃபுல்லாக நல்லா இறக்கும். இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்கிங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம இப்போது கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம தக்காளி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, நல்ல மிளகு 1.5 ஸ்பூன், வெள்ளைப்பூடு ஒரு 10 பல் உள்ள வெள்ளைப்பூடு. தக்காளி ரசத்துக்கு தேவையான தக்காளியை காணுமே. தக்காளி வந்துடுச்சு. 1 தக்காளி, 2 தக்காளி, 3 தக்காளி. இப்போ முதல்ல தக்காளியை அவிக்கணும் தனியாக. அது நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம கேட்ச் பிடிச்ச தக்காளி 3 தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அதை சேர்த்துருங்க. குக்கர்லேயும் வேக வைக்கலாம், ஆனால் நம்ம பாத்திரத்துலேயே வேக வைப்போம். ஒரு 250 ml தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பற்ற வச்சு கொதிக்க விடுவோம். ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா மசிஞ்சிடணும். தக்காளி நல்லா மசியட்டும். மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணாலும் பார்ப்போம். தக்காளி வெந்துட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம இந்த எடுத்த இன்க்ரீடியன்ட் மிளகு, சீரகம், பூடு இதை மிக்சியில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி நல்லா வெந்து வந்துச்சு. அந்த டைமில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறோம். ஏன்னா தக்காளி வேகும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிடும். ஏன்னா நம்மளுக்கு ரசம் புளி இதில் சேர்க்க போகிறதில்ல, இதில் உள்ள தண்ணி மட்டும்தான். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு மத்து எடுத்துக்கோங்க. மத்து இல்லைன்னா கரண்டியே, குழி கரண்டி இருந்தாலே போதும். அதை வச்சு நல்லா அந்த தக்காளியை மசிக்கணும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதெல்லாம் தக்காளிலாம் ஒவ்வொன்றா எடுத்து மசிச்சு விடுங்க. நல்லா எல்லா தக்காளியும் நல்லா மசிச்சுடுங்க. அவ்வளோதான், மசிச்சாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகு, இந்த 3யுமே நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இதை எடுத்து நம்ம இப்போ தனியாக வச்சுருவோம். வச்சுட்டு எந்த பாத்திரத்தில் நம்ம ரசம் பண்ணணுமோ அதில் தாளசம் பண்ணி இதை அதில் கொட்டினா ரசம் ரெடி. கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்க்கணும், அவ்வளோ. நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் எடுத்துருக்கேன். எதுக்குன்னா நம்ம வீடியோவுக்கு நல்லா தெரியணுன்னு. நீங்கள் அலுமினியே தாழ்ச்சி இல்லைன்னா வேறு ஏதாவது நீங்கள் நார்மலாக பண்ணுற பாத்திரம் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க, போதும். சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், நம்ம ரசம் கம்மியாக தான் பண்ணுறோம், அதனால் 1/4 டீஸ்பூன் போதும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இந்த எண்ணெயிலே நம்ம சேர்த்துருவோம். இது சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம், பயங்கர நல்ல ஒரு வாசம் இருக்கும். அது கூடவே ஒரு 3 வத்தல், நம்ம வத்தல் இதில் போட்டு கை வச்சு பிச்சு போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு கருவேப்பிலை ஒரு 2 கருவேப்பிலை இதில் சேர்த்துருவோம். அது கூடவே ஒரு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி நம்ம இதில் சேர்க்குறோம். போட்டு டக்குன்னு கிண்டிட்டு அவ்வளோதான். இந்த மிக்சரை நம்ம ரசம், இந்த மிக்சர் இருக்கலாம் எடுத்து வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை இதில் சேர்த்துடலாம். ஊற்றின உடனே இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலக்குங்க. கொதிக்க விடக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். நம்ம இப்போது தேவையான உப்பு நம்ம நிறைய வைக்கலை, அதனால் ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க. கல் உப்பு வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். இதனால் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இது கூட கடைசியாக நம்ம ரசத்துக்கு எப்போவுமே மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்தாச்சு. ரசம் முடிஞ்சுது. புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
நீங்கள் முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டுருங்க, ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நம்ம முதல்ல பாதி போட்டோம், இப்போ ஒரு பாதி ஸ்பூன் போட்டுருக்கோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி ரசம் பார்த்துட்டோம். இப்போ வந்து மிளகு ரசத்தில் டைப் 1 நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெள்ளைப்பூடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண ரசத்துக்கு இது 10 பூடு எடுத்திருந்தோம். இதில் வந்து ஒரு 20 பல்லு உள்ள பூடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு சீரகம் அதே தான், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் அதே தான். தக்காளி நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு 3 தக்காளி எடுத்திருந்தோம். இதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி தான் எடுக்க போகிறோம். இது கூட ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் புளி ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை ஊற வச்சிருங்க. ஃபர்ஸ்டே வந்து நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். புளி நம்ம ஊற வச்சுட்டோம். இப்போ வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம், தக்காளி, அது கூடவே கொஞ்சோண்டு மல்லி இலை, கருவேப்பிலை இலை ஒரு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு பல்ஸ் மோட்ல ஒரு 3 பல்ஸ் இல்லைன்னா ஒரு 3 செகண்ட் அரைச்சா போதும். அரைச்சிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாம். புளியை ஊற வச்சிருந்தோம்ல, அது வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம ரசம் எதில் வைக்க போறோமோ அதில், இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம இதை வந்து ஆன் பண்ண போறது இல்லை, அதில் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்ததையும் சேர்த்துட்டோம். இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம வந்து லைட்டாக குறை அரைச்சதுனால இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு எல்லாமே கொஞ்சம் முழுசா இருக்கும். ரசம்னா இப்படி தான் இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இந்த பவுலை கழுவி நம்ம ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை, அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்காக எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிருவோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு லைட்டா பாயில் ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. இந்த டைம்ல நம்ம மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரசத்தை கொதிக்க விட்டோம்னா அது வந்து கடுத்துரும்னு சொல்லுவாங்க. அதனால ஜஸ்ட் ஒரு பாயில் ஸ்டேஜ் லைட்டா ஹீட் ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த நுரை வந்து லைட்டா கூட்டி வருது, இவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம கொதிக்க விடக்கூடாது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேல கொதிக்க விட்டோம்னா ஒரு பாயிண்ட் நம்ம கொதிக்க விட்டாலுமே வந்து ரசம் வந்து கடுத்துரும். கரெக்டா இந்த சைட்ல லைட்டா பபிள்ஸ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதை தாளசம் பண்ணிட்டோம்னா நம்ம ரசம் ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஒரு தாளிச்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டா போதும். எண்ணெய் போட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வத்தல் ஒரு 2 வத்தல், அவ்வளவுதான். இது லைட்டா தாளிச்சு நம்ம அதில் ஊற்றிட வேண்டியதான். இப்போ ரசத்துல ஊற்றியாச்சு. ரசம் ரெடி ஆயிடுச்சு. மல்லியெல்லாம் கொஞ்சோண்டு நம்ம நல்ல ஒரு வாசத்துக்கு நம்ம அதை சேர்த்துக்குவோம். ரசம் நல்ல வாசம் இருக்கு. நம்ம தாளசம் பண்ணி ஊற்றினோடனே இப்போ ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்துருவோம். சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் நம்ம இதில் ஆட் பண்றோம். சுகர் போடும்போது நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி ரெஸ்டிங் டைம் ஒரு 5 நிமிஷம் போதும். ரொம்ப ரெஸ்டிங் டைம் தேவையில்லை. அந்த சுகரோட அந்த டேஸ்ட் வந்து நம்ம ரசத்துல ஃபுல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்தா அருமையான ரசம். டேஸ்ட் பார்த்துருவோம். அருமையா நல்ல புளிப்பு இருக்கு. புளி ஊத்துனதுனால தக்காளியோட புளிப்பும் இருக்கு. நம்ம கடைசியா போட்ட சுகரு சின்ன ஒரு இனிப்பு இருக்கு. இதை போட்டு நம்ம ரைஸ்ல பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படியே அருமையா இருக்கும். இப்போ நம்ம 3வது டைப் ஆஃப் ரசம் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தடா இருக்கும். இன்கிரீடியன்ட் ஆல்மோஸ்ட் சேம் தான். 10 பூண்டு, இதில் வந்து மிளகு வந்து நம்ம 2 ஸ்பூன் போடுறோம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் புளி வந்து எலுமிச்சப்பழ சைஸு புளி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி, கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே புளியை வந்து ஊற வச்சிருக்க தண்ணியில் தக்காளி, பூடு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சிருவோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருவோம்.
சேர்த்துட்டு காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் காயம் நம்ம சேர்க்குறோம். கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வத்தல், ஒரே ஒரு வத்தல் நம்ம இதில் சேர்த்துடுறோம். கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கில் உள்ள கருவேப்பிலை நம்ம இதில் சேர்த்துறோம். லைட்டாக வதக்குங்க நம்ம கடுகு எல்லாத்தையும். சும்மா ஒரு செகண்ட் வதக்குனா போதும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். இந்த மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். நல்லா வதக்கிட்டு தான் நம்ம வந்து புளி அதில் சேர்ப்போம். இந்த மெத்தடில் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் வதக்குறோம். இது கொஞ்சம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போது இது நல்ல ஒரு வாசம் இருக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு வாசம் இருக்கும். ஏன்னா 1 நிமிஷம் நம்ம வதக்கிட்டோம். இந்த டைமில் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துருவோம். லைட்டாக வதக்குங்க. இந்த டைமில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு நம்ம இப்போ சேர்க்கணும். உப்பு 1 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி இருக்குது, அதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கோம், புளி சேர்த்துருக்குறோம். அதனால் புளிப்பு நல்லா இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றும் போது தண்ணி வந்து நம்ம கூட கொஞ்சம் குவான்டிட்டி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்ப்போம். உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா நம்ம தண்ணி வந்து இதுக்கு வந்து நிறைய ஊற்றிருக்கிறோம். தண்ணியே இதுக்கு நம்ம நிறைய ஊற்றிருக்கோம்னா இதில் வந்து நம்ம தக்காளி புளி எல்லாமே சேர்த்துருக்கோம் 2 புளிப்புக்கு. அதனால் இதை வந்து லைட்டாக நம்ம சொன்ன மாதிரி லைட்டாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அந்த ஹீட்டார ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நுரை லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மண்டை வெல்லம் நம்ம சேர்க்க போகிறோம். மண்டை வெல்லம் கொஞ்சோண்டு மண்டை வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட மண்டை வெல்லம் அச்சு வெல்லம் இல்லைன்னா சுகர் சேர்த்துக்கோங்க. ஆனால் மண்டை வெல்லம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். மண்டை வெல்லம் சேர்த்துட்டோம். நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி இலை கொஞ்சோண்டு மல்லி இலை எடுத்து இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம 3 ரசமும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணின தக்காளி ரசத்தை டேஸ்ட் பார்ப்போம். தக்காளி ரசம் கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. புளிப்பு வந்து ரொம்ப புளிப்பு இல்லை. ஏன்னா நம்ம புளி சேர்க்கவே இல்லை, தக்காளி மட்டும்தான். ஆனால் இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு. புளிப்பு ரொம்ப இல்லாமல் நம்ம மற்ற எல்லாமே போட்டிருக்கிறோம். நல்ல டேஸ்ட்டு, நல்லாயிருக்கு. அடுத்தது நம்ம 2வது பண்ண ரசம், வதக்காமல் பண்ண ரசம், வெள்ளைப்பூடு கூட சேர்த்து பண்ணது. இதை டேஸ்ட் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா நம்ம புளி ஊற்றிருக்கிறதுனால தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பண்ணதில் அவ்வளோ தண்ணி ஊற்றலை. அது வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. நம்ம சுகர் சேர்த்துருந்த அந்த ஸ்வீட்னஸ் இதில் இருக்குது. புளிப்பு நல்லா இருக்குது. ஒரு சூப்பு மாதிரி இருக்குது. நம்ம அடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். 3வதாக நம்ம பண்ண ட்ரெடிஷ்னல் ரசத்தை டேஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் புளி சேர்த்தோம். டிஃப்ரெண்ட் மெத்தட். இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா எல்லோரும் பண்ணுவாங்க. இதில் வந்து தக்காளியோட ஃப்ளேவரும் இருக்குது, புளியோட ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. நம்ம 2வது பண்ண மெத்தடில் உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஃப்ளேவர் வந்து ரொம்ப இருக்காது. நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. நான் சொன்னால் நல்ல சூப் மாதிரி இருக்குது. இதில் வந்து தக்காளியோட ஃப்ளேவரும் இருக்குது, புளிப்பு இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு இந்த 3ல் எது பிடிச்சிருந்ததுன்னா 2வது பண்ணது தான் பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு தக்காளி ரசம் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா அதில் வந்து நம்ம புளி சேர்க்காமல் இருக்கிறதுனால. ஆனால் எனக்கு இதில் பிடிச்சிருந்தது 2வது நம்ம பண்ணது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு 3யுமே டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாள் வச்சு பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் ரைஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு டம்ளரில் சூப்பு மாதிரி கூட குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.